வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோல ஜெயிலர் படத்தோட பார்ட் 2 கதையை தான் தெரிஞ்சுக்க போறோம். ப்ரொடியூசர் கலாநிதி மாறன் அவரே வாண்டடா நெல்சன் கிட்ட ஜெயிலர் 2 கதையை சீக்கிரமா எழுதி முடிங்க, கூடிய சீக்கிரமே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காரு. ஒரு ப்ரொடியூசரே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாருன்னா அதுக்கு பிசினஸ் தாங்க முக்கிய காரணம். ஜெயிலர் 650 கோடி மேல பிசினஸ் ஆச்சு. பார்ட் 2 எப்படியும் 800 கோடி மேல கலெக்ஷன் பார்க்க ஐடியா போட்டு இருப்பாங்க. மேபி தலைவர் 171 லோகேஷோட படத்துக்கு அப்புறம் ஜெயிலர் 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. மூவி ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிற நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இந்த பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க. ஜெயிலர் 2 கதைக்குள்ள போலாம் வாங்க. மூவியோட ஓபனிங் சீன்ல சென்னையில இருக்கிற ரஜினியோட வீட்டை காட்டுறாங்க. எப்பவும் போல ஒரு நார்மல் ஃபேமிலி லைஃபை வாழ்ந்துட்டு வராரு. பையனோட டெத்துக்கு அப்புறம் ஒரு ஹோட்டலை நடத்திட்டு வராங்க. பேரனும் ஸ்கூல் விட்டு வந்ததும் எப்பவும் போல யூடியூப் வீடியோஸ்லாம் போடுவாங்கல்ல, அதே மாதிரி ஹோட்டல்ல பண்ற டிஷஸ்லாம் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் நடக்கிறது கரெக்டா முத்துவேல் பாண்டியன், அதாவது அவரோட பையனை கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவரோட பையனை அவர் தான் கொல்லுவாரு. அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு நடக்கிறது தான் இதெல்லாம். இதை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீன்ல வில்லனை காட்டுறாங்க. வர்மன் சொல்லுவான், ஒரு டயலாக் சொல்லுவான், என்னை கொன்னுட்டா எதுவுமே நடக்காது, என்னை கொன்னுட்டா எனக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, உங்களை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லுவான் கிளைமேக்ஸ்ல. இந்த கேங்கோட மெயின் வில்லன் தான் யூஎஸ்ஏல இருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பான். வர்மன் செத்து போயிட்டான், அதனால அவனோட பிசினஸும் போயிருச்சு. இதனால அவன்கிட்ட நடக்கிற பல கோடி பிசினஸ் போயிருக்கும். அதுவும் இல்லாம அவன்கிட்ட இருக்கிற அந்த ஓல்டு சிலை எல்லாமே அந்த கண்டெய்னரை வச்சு தும்சம் ஆகிருச்சு. இப்போ இந்தியா வந்ததுக்கு காரணம் வில்லன் 2 ரீசன். ஒன்னு வர்மனை கொலை பண்ண, எல்லாத்தையும் கொலை பண்ண. தென் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு விஷ்ணு சிலையோட கண்ணு ஒரு ரேர் டைமண்டால பண்ணது. அதோட மதிப்பு 700 கோடி மேல இருக்கும். அதையும் எடுக்க தான் நம்ம வில்லன் இந்தியாவுக்கு வந்திருப்பான். இதுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு நரசிம்மா கேங்ல இருந்து ஒரு ஆளை தூக்கிட்டு இருக்கான் வில்லன். நரசிம்மாக்கு யார் இது பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் தெரிய வருது வில்லன் வர்மாவோட டெத்துக்கு காரணமா இருந்த எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்கான்னு. இதை தெரிஞ்ச நரசிம்மா அடுத்த நாள் ஈவினிங் முத்துவேல் பாண்டியன் வீட்டுக்கு போறாரு. அன்னைக்கு வேற செம மழை. நரசிம்மா நடந்த எல்லாத்தையுமே முத்துவேல் பாண்டியன் கிட்ட சொல்றாரு. உடனே அவரும் ஸ்கூல் டைம் முடிஞ்ச இன்னும் பேரன் ரித்விக் வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு போறாரு பயந்துகிட்டு. மழை வரனால ஸ்கூலை முன்னாடியே விட்டுட்டோம் சார், பையன் இந்நேரம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு ஸ்கூலோட செக்யூரிட்டி சொல்றாரு. இவங்களும் பயந்து தேடுறாங்க. ஆனா பார்த்தா ரித்விக் யோகி பாபுவோட கார்ல தான் வருவாரு. யோகி பாபு தான் சும்மா ரித்விக்க வெளியே கூட்டு போயிருப்பாரு. இப்பதான் முத்துவேல் பாண்டியனுக்கு நிம்மதியா இருக்கும். இதுக்கப்புறம் அண்ணா நீங்களும் சேஃபா இருங்க அப்படின்னு சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு நரசிம்மா பாண்டியன் கிட்ட சொல்லுவாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணாதான் அவன் பண்ண போறான், பாத்துக்கலாம் அப்படின்னு முத்துவேல் பாண்டியன் நரசிம்மா கிட்ட சொல்லுவாரு. இதுக்கப்புறம் தான் யோகி பாபு நரசிம்மா கிட்ட அப்படி என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ணீங்க அப்படின்னு கேட்பாரு. இங்க தான் நம்ம கதையில சூப்பரான பிளாஷ்பேக் சீன் வருது. திகார் ஜெயில இருந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர் தான் நரசிம்மா. ஜெயிலுக்குள்ள அவன் வச்சதுதான் சட்டம். அதுவும் இல்லாம அவன் ஒரு தூக்கு தண்டனை கைதி. இந்த படத்துல லாஸ்டா 1 வருஷம் ஜெயில் நரசிம்மாவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அப்பதான் ஜெயிலுக்குள்ள இன்னொரு பெரிய கேங்ஸ்டரும் உள்ள வரான். அது வேற யாருமே இல்லைங்க, மும்பை ஸ்மக்லர் மேத்யூ தான், அதாவது மோகன்லால். 2 கேங்ஸ்டரும் உள்ள இருக்கும்போது கண்டிப்பா 2 பேத்துல யாரு பெரிய ஆளு அப்படின்னு 2 பேத்துக்குள்ள சண்டை வரும். இவங்களுக்குள்ளயும் அதே சண்டை வருது. 2 கேங்கா உருவாகுது ஜெயிலுக்குள்ள. இப்பதான் ஜெயிலுக்குள்ள நம்ம முத்துவேல் பாண்டியனும் ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டரா உள்ள வராரு. முத்துவேல் பாண்டியன் ஜெயிலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு மாசான இன்ட்ரோ காட்டுறாங்க. அது போக அவர் சாதாரணமா இங்க வந்திருக்க மாட்டாரு. சென்னையில நிறைய ரவுடிஸா சும்மா எங்க பார்த்தாலும் என்கவுண்டர் போட்டு தள்ளுறவர் தான் அவரு. யாரையுமே மதிக்க மாட்டாரு. அப்படிதான் சென்னையில கவர்னருக்கும் இவருக்கும் நடந்த ஒரு சின்ன சண்டையில திகார் ஜெயிலுக்கு பயந்து கவர்மெண்டே இவரை டிரான்ஸ்பர் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாம பாண்டியன் மேல நிறைய மர்டர் கேஸும் இருக்கு. பட் அது எதுக்குமே சாட்சியும் இல்லை. ரொம்பவே மோசமான ஒரு போலீஸா காட்டுறாங்க இவரை. ஜெயில நடக்கிற பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட முத்துவேல் பாண்டியன் என்ன பண்றாருன்னா, வந்த முதல் நாளே நரசிம்மாவையும் மேத்யூவும் ஒரே செல்ல போட்டு அடைக்கிறாரு. நாளைக்கு உங்க 2 பேத்துல ஒருத்தன் தான் உயிரோட இருக்கணும், எவன் உயிரோட இருக்கானோ அவனையும் நான் அடுத்த நாள் கொலை பண்ணிடுவேன். ஆக மொத்தம் நீங்க 2 பேரும் நாளைக்குள்ள சாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அன்னைக்கு நைட்டு முத்துவேல் பாண்டியனை போட்டு தள்ள 2 கேங் ஆளுங்களும் அவரோட இடத்துக்கு போறாங்க. அவரு எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் ஆக்கிடுவாரு. அது போக செல்லுக்குள்ள இருக்கிற மேத்யூ நரசிம்மாவை போட்டு அடி நடிச்சு 2 பேரும் ஜட்டியோட நைட்ல கிரவுண்ட்ல உட்கார வைக்கிறாரு. இனிமே இங்க நான் வச்சதான் சட்டம், கேட்கிறவன் உயிரோட இங்க இருக்கலாம், இல்லைன்னா இங்கே செத்து போலாம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் ஜெயில் ஜெயிலரோட கண்ட்ரோல்ல வருது. இங்க தான் நம்ம மூவியோட மாசான இன்ட்ரோல் சீன் வருது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நரசிம்மாவுக்கும் மேத்யூக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு நம்ம பாண்டியன். இதை எனக்கு நீங்க கரெக்டா செஞ்சு கொடுத்துட்டா உங்க 2 பேரையும் ரிலீஸ் பண்ண நான்
நான் ஏற்பாடு பண்றேன். முக்கியமா நரசிம்மாவோட தூக்கு தண்டனையும் என்னால கேன்சல் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட மேத்யூவும் நரசிம்மாவும் சரி ஓகே நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. அது என்னன்னா தமிழ்நாடு கவர்னரை நீங்க 2 பேரும் வந்து கொலை பண்ணணும். இப்ப சின்ன ஒரு பிளாஷ்பேக் சொல்லுவாரு. அந்த கவர்னர் வந்து நிறைய காலேஜ் பொண்ணுங்களையும் ஸ்கூல் பொண்ணுங்களையும் ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. இந்த பிரச்சனையால தான் அங்கிருந்து என்னை இங்க மாத்திட்டாங்க. என்னால எதுவுமே இப்ப செய்ய முடியாது. அதனாலதான் எனக்காக நீங்க எதை எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் கரெக்டா பிளான் பண்ணி கவர்னரை போட்டு தள்ளுறாங்க. இதுக்கப்புறம் பாண்டியனும் சொன்ன மாதிரி ஜெயில வந்து ஒரு சின்ன பிளான் பண்றாரு. அது என்னன்னா ஜெயில வந்து ஜெயில் ஃபுல்லா தீ பிடிக்க வைக்கிறாரு இவங்களே. இதுல அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அதுல இருக்கிற நிறைய கைதிகளை நரசிம்மா காப்பாத்துற மாதிரி ஒரு பிளானை செட் பண்றாரு. இதனால நரசிம்மா வந்து ஒரு சுமார் அந்த ஜெயில் வந்து மிகப்பெரிய ஜெயில் 10,000 பேர் அந்த கைதிகள் இருப்பாங்க. அதுல 3,000-4,000 பேரை வந்து நரசிம்மா காப்பாத்துறாரு. இதனால கருணை அடிப்படையில வந்து அவருக்கு தூக்கு தண்டனையை கேன்சல் பண்றாங்க கோர்ட்ல இருந்து. மேத்யூ நரசிம்மா 2 பேருமே ரிலீஸ் ஆகுறாங்க. பட் நம்ம பாண்டியன் வந்து அந்த ஜெயிலே பெர்மனண்டா ஜெயிலர் ஆகுறாரு. இவ்வளவுதாங்க பிளாஷ்பேக். இதுக்கப்புறம் பாண்டியன் வந்து மேத்யூக்கு போன் கால் பண்ணி சென்னைக்கு வர சொல்றாரு. வில்லனை தேடி நம்ம போக வேணாம், அவனை நம்மளை தேடி வர வைக்கலான்னு ஒரு பிளான் போடுறாரு. அந்த விஷ்ணு சிலையை கண்டுபிடிச்சு அதுல இருக்கிற டைமண்டை எடுத்தா அவனே நம்மளை தேடி வருவான். சோ அப்ப அவனை வந்து முடிச்சு கட்டிடலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. பிளான் பண்ண மாதிரியே மேத்யூவும் நரசிம்மாவும் 2 பேர் சேர்ந்து அந்த டைமண்டை எடுத்துட்டு வராங்க. பட் அதே சேம் டைம்ல வில்லன் வந்து கிளவரா ஜெயிலரோட ஃபேமிலியை கிட்னாப் பண்ணிடுறான். டைமண்ட் எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு வாங்க அப்படின்னு வில்லன் வந்து இவங்களுக்கு டிமாண்ட் கொடுக்குறான். இங்க தான் இந்த மூவில கிளைமேக்ஸ் சீனே வருது. செம ஃபைட் சீனு. 3 டிராகன் மாதிரி 3 பேர் சேர்ந்து எல்லாரையும் அடிக்கிறாங்க. ஜெயிலர் மூவி கிளைமேக்ஸ்ல 3 பேரும் வேற வேற இடத்துல இருப்பாங்க. ஆனா பார்ட் 2 கிளைமேக்ஸ்ல 3 பேர் ஒரே இடத்துல இருக்காங்க. சரியான மாசான சீன் இது. இங்க அனிருத்தோட பிஜிஎம் தெரிக்குது. லாஸ்ட்ல வில்லனா போட்டு தள்ளிடுறாங்க. இப்பதாங்க நம்ம கதையில செம்ம ட்விஸ்டே வருது. அது என்னன்னா இப்போ ஒரு போன் கால் வரும் பாண்டியனுக்கு. அதுல ஒருத்தர் பேசுவாரு, சார் இவங்க வெறும் சிலை கடத்துறவங்க கிடையாது, இவங்க எல்லாருமே மிகப்பெரிய டெரரிஸ்ட் குரூப் கீழே ஒர்க் பண்றவங்க. இந்த ஸ்மக்லிங் ஐட்டம்ஸ் மூலியமா வர காசை வச்சுதான் இவங்க வந்து இவங்களோட டெரரிசமுக்கு ஃபண்டை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கு மேலதான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பாண்டியன் வந்து ஓகே சார் உங்க பேர் என்னன்னு கேட்பாரு. அதுக்கு ஆப்போசிட் ஆளு சார் நான் ஒரு ரா ஏஜென்ட், என்னோட பேர் வந்து வீர ராகவன் சொல்லுவாருங்க. செம ட்விஸ்ட் படத்தோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் பீஸ்ட் 3யும் ஜெயிலர் 3யும் சேர்ந்து ஒரு மூவியா ரிலீஸ் ஆக போகுது. அதாவது அது நெல்சனோட யூனிவர்ஸோட என் கேம் தான் இது. ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து பீஸ்ட் 2 கதையை அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை போய் பாருங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வந்து ஜெயிலர் 3யும் பீஸ்ட் 3யும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அடுத்து வேற ஒரு சூப்பரான கதையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.